அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்முடைய உறவுகளை நாம் சரியாக புரிந்து வைத்திருக்கிறோமா, அல்லது உறவினர்களுக்கு நாம் ஒரு நல்ல மரியாதை கொடுக்கிறோமா என்பதற்கு என்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி தான். என்னுடைய உறவினர் ஒருவர் எந்த நிகழ்ச்சி என்றாலும் தானாகவே வந்து நின்று விடுவார். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தொலைபேசி மூலமாக தகவலை மட்டும் சொன்னால் போதும், உடனே வந்து நின்றுவார். ஒரு முக்கியமான எங்கள் வீட்டுடைய முக்கியமான திருமணத்துக்கு மட்டும் அவர் வரவே இல்லை. என்ன இது, நம்ம தான் அழைப்புதலை குரியரில் அனுப்பிட்டு தானே வந்தோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 வீட்டு விசேஷங்களுக்கு வழக்கம் போல் வந்துட்டார். நான் அதை குறிப்பிட்டு, ஏன் அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் வரல, அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீ தான் அழைப்புதலை எடுத்துகிட்டு வந்த, சென்னைக்கு வந்த, சென்னையில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் அழைப்புதல் கொடுத்த, ஆனால் சென்னையில் இருக்கிற எனக்கு நீ குரியரில் போட்டு விட்டுட்ட. எல்லாருக்கும் நீ குரியரில் அனுப்பியிருந்தா நானும் வழக்கம் போல் வந்திருப்பேன். எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் குரியரில் அனுப்பிவிட்டதுனால நான் நேரமின்மை காரணமாக ட்ரெயினுக்கு நேரம் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவருக்கு மட்டும் குரியரில் போட்டுட்டு, அதனால தான் நான் வரல. எல்லாரையும் ஒன்றா மதிச்சிருக்கணும், அல்லது எல்லாருக்குமே நீ குரியரில் போட்டிருக்கணும், எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கணும், அல்லது எல்லாரும் குரியர் போட்டிருக்கணும். நீ பண்ண தவறுக்காகத்தான், அதை உணர்த்துக்காகத்தான் நான் வரலை அப்படின்னார். அது உண்மைதானே? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தவறு என்னுடையது. எல்லோருக்கும் நான் ஒரே மரியாதை செஞ்சுருக்கணும், அல்லது எல்லோரையுமே நேராக போய் பார்த்து வரவேற்றிருக்கணும். ஆக என்னுடைய தவறை 4-5 விசேஷங்களுக்கு பிறகு சுட்டி காட்டினார். இதை போலத்தான் நாமும், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. பிறர் சொல்லி கெட்டதோ நல்லதோ வரப்போகிறதில்ல, நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் திரும்புது. இந்து மதத்தை சைவம் வைணவத்துக்கு தேவையில்லாத விளக்கம் கொடுத்த ஒருவருக்கு பின்விளைவுகள் கடுமையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.